எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டவுட் அபவுட் சேனல். உங்களோட டவுட்டுக்கு எங்களோட சேனல்ல ஆன்சர் கிடைக்கும். அதனால கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வியூவரா மாறிடுங்க. இது ஃபுல்லாவே ஃப்ரீ தான். அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ நம்மளோட ஜியோ டிவைஸில் சிம்மு போட்டுக்குவோம். சிம் கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட உள்ள டிவைஸ் வேறு மாடலாக இருக்கலாம். பட் டபிள்யூபிஎஸ் எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று தான். இந்த மாடலில் இப்படி ரிமூவ் பண்ணிடுறேன் பேட்டரியை. டபிள்யூபிஎஸ்னால் என்னன்னு நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் போடுறது ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த இடத்த பார்த்துங்க. அவனே சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்போம். எந்த பொசிஷனில் வச்சு சிம்மை உள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி உங்கள் டிவைஸில் சிம் இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக கலெக்டிவ்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஓகே, சிம் போட்டாச்சு. ஸோ இது சிம் இருக்குது. ஸோ பட்டனை ஆன் பண்ணுறேன். ஸோ டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. இது இப்படி தான் கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லா டிவைஸுமே அப்படி தான் நினைக்கிறேன். இந்த டிவைஸ் மாடல் ஆன் ஆகிடுச்சு. இது ப்ளூ கலர் இல்லை க்ரீன் கலரில் வரணும். அதோட இதில் இப்போ பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் சரியாக சார்ஜர் போடல. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி டபிள்யூபிஎஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும் டெமோ காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஒய்ஃபை இப்போ ஆன் ஆகிடுச்சு. எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. நம்ம பெரும்பாலும் அதை பார்க்கறதே கிடையாது. இந்த யூசர் மேனுவலில் டபிள்யூபிஎஸ் பற்றி போட்டிருக்காங்க. ப்ரெஸ் த டபிள்யூபிஎஸ் பட்டன் ஃபார் 3 seconds on the device and open connect WPS function by user's phone. Then user can connect to the wireless router. ஸோ WPS பட்டனை ஒரு 3 secondsக்கு ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தால் WPS எனேபிள் ஆகிடும். ஸோ ஒரு 3 செகண்டுக்கு நம்ம WPS பட்டனை எனேபிள் பண்ண போகிறோம். இப்போ ஹோல்டு பண்ணி நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ WPS எனேபிள் ஆகுது. அதுக்கு ஐடென்டிஃபிகேஷனாக இந்த இடத்துல பிளிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மொபைலில் தான் பார்க்க முடியும் அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம WPS யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மொபைலில் அதை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ப்ளீஸ் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாராவது ஒருத்தவங்களுக்கோ இந்த வீடியோ தேவைப்படும். அதனால் லிங்க்கு ஏதாவது ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய மொபைல் ஸ்க்ரீனு. மொபைலில் எல்லாருமே நார்மலாக ஒய்ஃபைன்ற இடத்துக்கு போயிடணும். அங்கே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிற மாதிரி ஆல்ரெடி பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் WPS யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஜியோஃபை டிவைஸோட பாஸ்வேர்ட் தெரியும். அதனால் ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிற மாதிரி அதை ஆன் பண்ணால் பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், WPS மூலமாக கனெக்ட் ஆகிறதுனால அந்த பாஸ்வேர்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதாவது நம்ம ஆல்ரெடி கனெக்ட் ஆன ஒய்ஃபை டிவைஸ் எல்லாம் ஃபர்காட் கொடுக்கலாம். அப்படி ஃபர்காட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது புதுசாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அது அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்வேர்டை டிலீட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் போயிட்டு ஃபர்காட் கொடுத்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்வேர்டெலாம் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ தான் டிஸ்கனெக்ட் ஆகும். இல்லைனா நான் அந்த ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால உடனே கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு இப்போ ரிமூவ் காமிக்கின்றதுனால நான் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ஒய்ஃபை ப்ரெஃபரன்ஸ்னு இருக்கும். ஒவ்வொரு செல்லையும் வேறு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு WPS அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்றது நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அதில் போயிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்குது பாருங்கள், WPS புஷ் பட்டன். இந்த WPS புஷ் பட்டன் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம அங்கே WPS அந்த ஒய்ஃபை டிவைஸில் ஜியோ மோடம் இருந்ததில் அதில் WPS பட்டன் இருந்ததில் புஷ் பட்டன் அதுதான். ஸோ அதன் மூலயமா கனெக்ட் பண்ணி எப்படி உங்களுடைய மோடமையும் இல்லை லேப்டாப்பையோ மொபைலையோ கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இந்த மெத்தடு. ஸோ WPSனால் என்னென்ன ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. WPS என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக ஒய்ஃபை மோடம் ஆன் பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்டு என்னன்னு நமக்கு தெரியும். அதை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணும்போது ஒய்ஃபை அதில் ஆன் பண்ணி அந்த டிவைஸ் செலக்ட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணுவீங்க. பட் WPSன்றது என்னென்னா,
இப்போ நம்ம வந்து ஒய்ஃபை மூலமா ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த ஷேர் இட் மூலமா படம் வந்து இன்னொரு ஃபோனுக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். அப்போ பார்த்துருக்கீங்களா, அந்த ஷேர் இட்லாம் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 2 டிவைஸையும் கனெக்ட் பண்ணும். ஸோ அதுவே ஒரு வந்து ஐபி அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கும், அதுவே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு செக்யூராக அனுப்பும். அந்த மாதிரி தான் WPSன்றது. அதுவே வந்து தானாகவே பாஸ்வேர்ட்லாம் எதுவும் இல்லாமல் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே க்ரியேட் பண்ணி 2 டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறது தான், செக்யூராக கனெக்ட் பண்ணுறது மெத்தட் தான் அது. உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் இன்னொரு வீடியோ போட்டுங்க பாருங்கள். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ப்ரெஸ் த ஒய்ஃபை ப்ரொடக்டட் செட்டப் பட்டன் ஆன் யுவர் ரூட்டர், இட் மே பி கால்டு WPS ஆர் மார்க்டு வித் தி சிம்பிள் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, இப்போ தான் நம்ம போயிட்டு அந்த ஜியோஃபை டிவைஸில் அந்த WPS பட்டனை ஹோல்டு பண்ணணும் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னால் அது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. ஸோ நான் அந்த டச் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறதுனால அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் இப்போ கையில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி WPS வந்து எனேபிள் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து WPS ப்ரெஸ் பண்ணணும் எப்படின்னு காமிச்சேன். பட் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இதை ஆன் பண்ணக்கூடாது. இதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ அதை சொல்லுது பாருங்கள், ப்ளீஸ் ப்ரெஸ் த ஒய்ஃபை ப்ரொடக்டட் செட்டப் பட்டன் ஆன் யுவர் ரூட்டர். ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட ரூட்டர், அதாவது ஜியோஃபை மோடம் இருக்குல்ல, அதில் WPSன்னு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ஒரு 3 செகண்ட்ஸு ஹோல்டு பண்ணி வைக்கணும். அதாவது அப்படியே இதை ப்ரெஸ் பண்ணாலே WPS எனேபிள் ஆகும். அதை இப்போ என்னால் வீடியோ எடுத்து காமிக்க முடியல. ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ மொபைல் ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் இப்போ அதை கையால் எடுத்து WPS பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அதை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ மோடம் அங்கே தூரத்தில் வச்சுட்டேன். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். WPS பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே அதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா மொபைல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, என்கிட்ட வேறு கேமராவும் இல்லை. ஸோ இப்போ இந்த டைமில் தான் நீங்கள் வந்து WPS பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியுமே WPS புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ என் கையில் உள்ள டிவைஸை WPS பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இமீடியட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒய்ஃபை கனெக்டட் காமிக்கிறேன். இதிலே கனெக்டட்னு காமிக்குது, இருந்தாலும் நான் வந்து என்னோடய ஒய்ஃபையில் போய் காமிக்கிறேன். பாருங்கள் கனெக்டட்னு இருக்கா. ஸோ இப்படி தான் கனெக்ட் பண்ணணும்.